கடந்த ஆண்டு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பிற்கு மத்தியில் இந்த புதிய சட்டங்களுக்கான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் இந்த சட்டங்களுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்த பிறகு அரசிதழில் கடந்த டிசம்பரில் வெளியானது. இந்த நிலையில் 3 குற்றவியல் சட்டங்களும் அமலுக்கு வந்தன. இதனையொட்டி புதிய சட்டங்கள் குறித்து தன்னார்வலர்களுக்கு பயிற்சிகள் அளித்து தயார்படுத்தும் நடவடிக்கையில் மத்திய அரசு மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் கதிர்காமம் அரசு மருத்துவமனை கருத்தரங்கு கூடத்தில் புதிய சட்டங்களுக்கான அறிமுக விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். புதிய 3 சட்டங்களை அறிமுகப்படுத்தி வைத்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பாலியல், கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்றங்கள் புரிந்தவருக்கு ஒரு காலக்கெடுவுக்குள் தண்டனை கிடைப்பது உறுதி செய்யும் வகையில் இந்த 3 சட்டங்கள் அமைந்துள்ளது. பல ஆண்டுகள் கழித்து நமக்கு உணர்வு ஏற்பட்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்துள்ளோம். நியாயம் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றார். விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி டிஜிபி ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்ட அதிகாரிகள், காவலர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், குற்றம் செய்த தண்டனை தர வேண்டும். அது விரைவாக இருந்தாலும் சரியா இருக்கும், ஒரு காலக்கெடுக்குள் இருந்தாலும் சரியா இருக்கும் என்பது எங்களுடைய எண்ணம். வலியுறுத்தும், ஒவ்வொரு இடத்தையும் வலியுறுத்தும். நீங்க பார்க்கலாம், நிறைய கொலை குற்றங்கள் கூட 3 ஆண்டுகள் எழுத்து இருப்பாங்க நீதிமன்றத்தில். அது எப்படி இருக்கும் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா கொலை செய்தவர் ஒரு பக்கம் தண்டனை விரைவாக கிடைக்கணும். ஆனால் அது சம்பந்தப்பட்டு சரியா இருக்குமா இல்லையா சந்தேகத்தை சேர்ந்து கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு எப்படிப்பட்ட நிலையில் அவங்களுக்கு மனது எப்படி இருக்கும், மனசு எப்படி இருக்கும், அதையும் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில். ஒரு காலக்கெடு, இது ஒரு பெரிய குற்றங்கள் எல்லாம் ஒரு காலக்கெடுக்குள் முடிக்க வேண்டும். அதெல்லாம் சரியாக இருக்க முடியும். நீர்ப்போம் சொல்லுவாங்க, நீர்ப்போம். அப்படி ஒரு காலக்கெடுக்குள் முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை இப்போது புதிய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கு, நம்ம கொடுத்திருக்கிறது. 2019 தொடங்கி இருக்கிறாங்க. நிறைய ஆய்வு செய்து ஆய்வு செய்து அதை இப்போ அறிமுகப்படுத்தணும். இதை என்னை பொறுத்தவரை இன்னும் நிறைய ஒரு பொதுமக்களுக்கு சரியா தெரியணும். அதான் எல்லா வித மக்களுக்கும் அந்த குற்றம் செய்ய குடிச்சிட்டே கும்பல் அவங்களுக்கு தெரியணும். மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு தெரியும். இந்த மாதிரி குற்றம் செய்தால் அப்படிதான் இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு கட்டாயமாக தெரிவிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேயம் டிஜிட்டல் யூடியூபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.